ஹலோ வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். நம்ம இப்போ என்ன சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம்னா, இன்கம் சர்டிஃபிகேட், வருமான சான்றிதழ். அது எதுக்காகலாம் யூஸ் ஆகுது அப்படின்னா, ஃபார் ஸ்காலர்ஷிப்பு, ஸ்கூல் காலேஜ் அட்மிஷன், ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு, இதர மானிட்டரி பெனிஃபிட்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட்லேருந்து நம்ம அவைல் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அப்புறம் இந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னா, ஃபோட்டோ, அட்ரஸ்க்கு ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, வீட்டில் இருக்க எல்லாரோட நேமு, ஏஜ், ஆக்குபேஷன், இன்கம் டீடைல்ஸ் வேணும். 15,000 15,000த்துக்கு கீழே வருமானம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எதுவும் தேவையில்லை. பேன் கார்டும் இன்கம் ப்ரூஃபும் தேவையில்லை. அதுக்கு மேலே இருக்கும் பொழுது பேன் கார்டும் இன்கம் ப்ரூஃபும் கண்டிப்பாக வைக்கணும். இது எல்லாத்தையுமே 200 கேபியில் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கலாம். செல்ஃப் டிக்ளரேஷன் நீங்கள் அப்லோட் பண்ணுற செக்ஷனில் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி அதை 200 கேபியில் ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை அப்போ அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது எதுக்குள்ளே போகணும் அப்படின்னா, சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட் வைஸில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இன்கம் சர்டிஃபிகேட்டில் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்கான ஆப்ஷன் வரும். அதில் போய் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணும்போதும் கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக அவசியம். கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுங்கிறது நம்ம சேனலில் வீடியோவை போடலாம். அடுத்தது கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி இருக்கிறவங்க ஆதார் நம்பர் வச்சு நம்ம அதை தேடி எடுத்துக்கலாம். அது எப்படி பண்ணுறதுங்கிறது தான் இந்த ஸ்டேஜில் இருக்குது. அடுத்தது ஒவ்வொரு அப்ளிகேஷனில் ஒவ்வொரு காலமையும் கவனமாக பூர்த்தி பண்ணுங்க. அதை உங்கள் கையில் இருக்க டாக்குமெண்ட்ஸை பார்த்து அதில் இருக்க மாதிரி அஸ் பர் த ஆதார் உங்கள் கையில் இருக்க டாக்குமெண்ட்ஸ் இதர டாக்குமெண்ட்ஸை வச்சு அதை கரெக்டாக இருக்க மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆஃபீஸர்ஸ் அதை பார்த்து தான் வெரிஃபை பண்ணுவாங்க. இப்போது நம்ம கேன் நம்பர் ஆல்ரெடி இருக்கிறதுனால ஃபைன் பண்ணிவிட்டு அதில் இருக்க டீட்டெயில்ஸை வெரிஃபை பண்ணிக்கிறோம். அதில் இருக்க டீட்டெயில்ஸை வெரிஃபை பண்ணி முடிச்ச உடனே எத்தனை ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. அதுக்காக இந்த கேஸில் எத்தனை ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்களோ அவங்களோட ஸ்மார்ட் கார்டை பார்த்துட்டு ரேஷன் கார்டை பார்த்துட்டு அதை வச்சு ஃபில் பண்ணுறோம். இதில் ஒவ்வொருத்தரோட இன்கமையும் நம்ம ஒவ்வொன்றா கொடுக்கணும். இதில் அப்ளிகண்ட்டையும் ஒரு ஃபேமிலி மெம்பராக தான் கன்சிடர் பண்ணணும். இது இன்க்ளூடிங் அப்ளிகண்ட் தான். இதில் சேலரியோட இன்கமும் கொடுத்துக்கலாம், பிஸ்னஸோட இன்கம் கொடுத்துக்கலாம், அக்ரிகல்ச்சர் அலைடு இன்கம் கொடுத்துக்கலாம், ரெண்ட் இன்கம் கொடுத்துக்கலாம், அதர்ஸ் கொடுத்துக்கலாம். வேஜஸ் வாங்குறவங்க எல்லாருமே அதர்ஸில் தான் கொடுக்கணும். சேலரிடு பீப்புள்ஸ் சேலரிடு கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. பிஸ்னஸ் பீப்புள்ஸ் பிஸ்னஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒவ்வொருத்தர் பேராக ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். அந்த ஸ்டெப்பை இதில் கவனமாக பாருங்க. எய்தர் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலேயுமே நம்ம வந்துட்டு டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். நேமை கரெக்டாக பார்த்து உங்கள் டாக்குமெண்ட்ஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொருத்தராக ஆட் பண்ணிக்கலாம். இதில் 3 பேர் இருக்கிறதுனால ஒரு ஆள் பண்ணியாச்சு. அடுத்த 2 பேரும் இப்போ வரிசையாக அப்லோட் ஆகிட்டு இருக்கு. வரிசையாக நம்ம டைப் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஃபேமிலியில் மற்றவங்களுக்கும் இன்கம் இருந்தால் அதை கண்டிப்பாக காமிங்க. ஏன்னா ஆஃபீஸர்ஸ் அதை வெரிஃபை பண்ணி தான் உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட்டை அப்ரூவ் பண்ணுவாங்க. அதனால எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் அப்ளிகேஷன்லேயே அவங்களுக்கு தெரியப்படுத்துறீங்களோ அதனால உங்களுக்கு சர்டிஃபிகேட் வர்றதுக்கான காலமும் நேரமும் மிச்சமாகும். ப்ளஸ் வந்துட்டு நம்பகத்தன்மையோட அவங்களும் உங்களுக்கு அப்ரூவ் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணுவாங்க. அடுத்தது டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் செக்ஷன். ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸையும் 200 கேபியில் ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ செல்ஃப் டிக்ளரேஷனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அதையும் 200 கேபியில் சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஃபோட்டோ அதே மாதிரி 50 கேபியில் 200 பிக்சல்ஸில்
அதை அப்லோட் பண்ணணும். அது ஜேபிஇஜி, பிடிஎஃப், ஜேபிஇஜி, ஜேபெக் ஃபார்மேட்ல, பிஎன்ஜி ஃபார்மேட்ல இருக்கலாம். இப்போ ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸா அப்லோட் பண்ணலாம். இந்த கேஸ்ல நமக்கு 15,000 15க்கு மேல இன்கம் இருக்கிறதுனால நம்ம இன்கம் ப்ரூஃப் ஆர் பே ஸ்லிப்பு ப்ளஸ் வந்துட்டு பேன் கார்டும் நம்ம அப்லோட் பண்றோம். இந்த பே ஸ்லிப் ஆர் சேலரி சர்டிபிகேட் வந்துட்டு ரீசெண்டா வாங்கினதா இருக்கணும். இது எல்லாமே கவனமா பார்த்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸையும் 1க்கு 2 தடவை செக் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. ஸ்மார்ட் கார்டும் இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்றதுக்கு ரொம்ப முக்கியம். ஸ்மார்ட் கார்டு இந்த சென்ஸ் நான் சொல்றது ரேஷன் கார்டு. ஏன் அப்படின்னா அதுல தான் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்கிறத அதுல அதை வச்சுதான் ஆபீசர்ஸ் உங்க குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கீங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதனால அந்த ப்ரூஃபும் மஸ்ட். அதையும் கண்டிப்பா வந்துட்டு ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சு அப்லோட் பண்ணுங்க. இப்போ இதுல இருக்க 6 ப்ரூஃபையுமே நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். செல்ஃப் டிக்ளரேஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுல இருக்கிறத கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி சிக்னேச்சர் பண்ணிட்டு ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ எல்லா டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ணிட்டோம். அதை 1க்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ணிட்டோமான்னு. அடுத்தது பேமெண்ட் செக்ஷன். பேமெண்ட் செக்ஷனுக்கு கீழே மேக் பேமெண்ட்ங்கிறது எனேபிள் ஆகும். நீங்க எல்லா மேண்டேட்டரி டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ணா மட்டும் தான் எனேபிள் ஆகும். பேமெண்ட் பண்றதுக்கு சிட்டிசன் லாகினா இருந்தா யூபிஐ டெபிட் கார்டு ஆன்லைன் மூலம் செலுத்திக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க இ-சேவை மையத்தாரரா இருக்கீங்கன்னா உங்களுக்கு வேலெட்லயே ஆல்ரெடி ரீசார்ஜ் பண்ணிருப்பீங்க. அதுல அக்ரின்ற ஒரு ஆப்ஷனை கொடுத்து அதுக்கப்புறம் வேலெட்ல இருந்து அதுவும் ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் ஆகிக்கும். டிடெக்ட் ஆனோன்னா மேக் பேமெண்ட் கிளிக் பண்ணிட்டு டிடெக்ட் ஆகிக்கும். டிடெக்ட் ஆனோன்னா இந்த மாதிரி பேமெண்ட் சக்சஸ்ஃபுல்னு வரும். இதுல பிரிண்ட் ரெசிப்டை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் திரையில காட்டுற மாதிரி டிஸ்பிளே ஆகும். இதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். இதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிறது மூலயமா நீங்க ஃபர்தரா இது யார்கிட்ட இருக்கு, எந்த ஆபீசர் கையில இருக்கு, என்ன ஸ்டேஜஸ்ல இருக்கு, இதுக்கு ஃபர்தரா எதுவும் கோரி போட்டிருக்காங்களா, இல்ல அப்ரூவ் ஆயிடுச்சா, எல்லாத்தையுமே நீங்க அதுல இருக்க டிஎன் கொடுத்துருக்கிற நம்பரை வச்சு நீங்க ட்ரேஸ் அவுட் பண்ணிக்க முடியும். எங்களை இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர், இமெயில் ஐடியில கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதெல்லாம் யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்தது நீங்க நேரமின்மை காரணமாகவோ பிழை இல்லாமலோ உங்க அப்ளிகேஷனை போடணும் அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டோ இல்லைன்னா இமெயில் ஐடியில தொடர்பு கொண்டோ நாங்க எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா உங்க டாக்குமெண்ட்ஸ் அனுப்பிச்சு வச்சீங்கன்னா நாங்க உங்களுக்கு விண்ணப்பிச்சு தர்றோம். பிளஸ் நீங்க எத்தனை தடவை சொன்னாலும் அதை நாங்க ட்ராக் பண்ணி தர முடியும். தேங்க்யூ.